இங்க புடவை கட்டிட்டு யாரு வருவாங்க? நான் வருவேன். என்னோட புடவையில உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த புடவையை விட வசதியான உடை வேற எதுவுமே கிடையாது தெரியுமா? அப்படின்னு உங்களுக்கு தோணுது, ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. என்னோட வைஃப் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வேணா புடவையை கட்டி பாருங்களேன். ஆனா புடவை இந்த இடத்துல கிடைக்காதுல்ல. சோ ராதாவோட புடவையை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். நல்லா கலர்ஃபுல்லா. பெண்ணா நானே உங்களுக்கு கட்டி விடுறேன். அண்ட் மேட்சிங் ப்ளவுஸும் கிடைக்கும். கொஞ்சம் அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். வந்து சைஸ் எடுங்க. மோனிகா என்ன பண்றீங்க? அளவு எடுக்கிறேன். ஒரு வேலை பண்ணுங்க, உங்க வைஃப் புடவை கட்டிக்கிட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா ஒரு தடவை அவங்களை தண்ணியில குதிக்க சொல்லுங்க. புடவையில ஸ்விமிங் பண்ணி காட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. அது சரி, இது நல்லா இருக்கே. நான் உங்ககிட்ட வந்து தண்ணியில டைவ் அடிச்சு நீச்சல் அடிங்கன்னு சொன்னா உடனே குதிச்சிருவீங்களா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்பயே குதிக்கட்டா? அவங்க கிட்ட சொல்லுங்க. ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். ஆனா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? என் பொண்டாட்டி இருக்காளே, ஒரு ராக் ஸ்டார். குதிப்பா. ஹே ராதா, ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு. ஹே மோனிகா, கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களா மோனிகா? ஏன் நான் இப்படி எனக்கு தண்ணினா பயம் மோனிகா. என்ன? எனக்கு நீச்சல் தெரியாது. சின்ன வயசுல நான் யமுனா நதியில மூழ்கிட்டேன். அப்ப எனக்கு நீச்சலே தெரியாது. ஒரு பக்கம் நான் கடவுள் கிருஷ்ணரை கூப்பிட்டு, இன்னொரு பக்கம் யமுனா தேவி என்ன முழுங்க வந்துட்டாங்க. நல்ல வேலை ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து என்ன காப்பாத்திட்டாங்க. இல்லனா மோனையா அன்னைக்கு ராதா மொத்தமா கடவுள் கிருஷ்ணர் கிட்டே போயிருப்பா. மெதுவா பேசு. ஏன் மெதுவா பேசணும்? நீங்க தானே இப்ப குதி குதி குதின்னீங்க. ஆனா உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ஸ் இருந்தா தாஜ்மஹாலை கூட வித்துருவாங்க. நாம சும்மா சொல்லுவோம், நீ குதி பண்ணு. அவனும் குதிச்சிருவான். அவன் குதிக்கிறத பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அத வேணா பண்ணலாம், பண்ணுங்க. இல்ல தெரியுது தெரியுது, எல்லாம் தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் two are losers with a big head. எல் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்க ரெண்டு பேரும் கூட வாக்குவாதம் பண்ண எனக்கு டைமும் இல்ல, எனர்ஜியும் இல்ல. என்ன பண்ற பாரு இந்த லூசரை. எல்னா சொல்லிட்டு போறான். எல்னா என்னன்னு காட்டுற இவனுக்கு. மோனையா ரெண்டு சாத்திட்டு வரேன். ஐயோ மோனையா, இப்படி தெரியாத இடத்துக்கு வந்து இந்த மாதிரி தெரியாத ஆளுங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? என்னன்னா எல் இல்ல எக்ஸல். என்ன? இந்த லக்கேஜ் எடுத்து போய் உங்க ரூம்ல வைக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். ஐயோ என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு அனுமதிக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாரு. உங்களுக்கு அது கூடவா புரியல? இது பாருங்க, இவ்ளோ பெருசா இவ்ளோ அழகான ஹோட்டல் இருக்கு. இங்க கூட நீங்க திருடுவீங்களா? மோனையா பாருங்க, பட்ட பகல்ல திருட்டு. நான் ஒண்ணு இல்ல, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. அவர் ஒண்ணு திருட வரல, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப் பண்றதுக்காக எந்த உதவியும் செய்யல. எனக்கு எல்லாம் புரியுது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு இது முதல் முறை வெளியே வரல. இப்படி திருடுவீங்களா நீங்க? ஐயோ அவர் ஒண்ணு திருட வரல. அவர் லக்கேஜ் எடுத்துட்டு போடுமான்னு கேட்டாரு. நானும் அதுக்கு என்ன எங்க போட்டே எங்களோட பொருள். அட அவர் என்ன கேக்குறாரு? ஏன் துணிமணி எல்லாம் உள்ள இருக்குல்ல? இவர் நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் உள்ள பத்திரமா ரூம்ல கொண்டு போய் வச்சிருவாரு. இந்த அண்ணன் நமக்கு உதவி செய்ய வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியாது மோனையா, இப்படி உதவின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் சுருட்டிடுவாங்க. நான் என் பொட்டியை தர மாட்டேன். நீங்க கிளம்புங்க. என்ன பண்ணுங்க நீ? இந்த பொட்டியை நாம அந்த மணல்ல இழுத்துட்டு போக முடியுமா? இந்த சக்கரம் அதுக்குள்ள சிக்கிக்காது. இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கோல மோனையா, அங்கேயே கொண்டு போலாம். உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் இருக்கல, நான் தூக்கிட்டு வரேன். தலை மேல தூக்கி வச்சிட்டு வா. ஆனா நீ எடுத்துக்கோங்க. நோ நோ நோ, நான் தர மாட்டேன். அங்க பாரு, இவ்வளவு அழகான ஷார்க். சுறாமீன் இருக்கு பாரு அங்க. உங்க பின்னாடியே இருக்கு, நீங்க அங்க பாருங்க. நீ கொஞ்சம் பொட்டியை விடுறியா? ஆனா அதுல என்னோட துணி இருக்கு மோனையா. போயிடுச்சுன்னா அப்புறம் அங்க இங்கன்னு தேடிட்டு சுத்தணும். திரும்பவும் நம்மள வண்டியில ஏத்தி கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பொட்டியை குடுக்கட்டுமா வேண்டாமா? கொஞ்ச நேரம் தானே, பொட்டி தானே. எங்க ரூம்ல தான் கொண்டு போய் வைக்கணும். பாவம் அவர் பதட்டப்படுறாரு பாரு. இனிமே யார் பேக்கையும் வாங்க வர மாட்டாரு. நீ வா உள்ள. ஐயோ அண்ணா மோனையா, நம்ம பொட்டி. கையை இப்படி மேல வச்சுக்க கூடாதுமா. கையை இப்படி பின்னால வச்சுக்கணும். நாம ரொமான்ஸ் பண்ணுமா? மால்டிவ்ஸ் வந்திருக்கோம்ல, எவ்வளவு அழகான இடம் இது. இதை என்ஜாய் பண்ணுமா வேண்டாமா? பண்ணணும். அது இருக்கட்டும். நீ எதுக்காக என்ன தடுத்த? என்ன சொல்லிட்டு போயிட்டான் அந்த பாடி பில்டர். அவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாம்? இல்ல வேண்டாம் மோனையா, ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அப்பா சொல்லுவாரு, தெரியாத இடத்துக்கு போய் தெரியாத ஆளுங்க கூட சண்டை போடக்கூடாதான். யாருக்கு தெரியும் யாரோ அந்த ஆள் கூட இன்னும் ஒரு 5-10 பேர் இருந்தா என்ன பண்றது? இத பார்த்தல,
அளந்து பார்த்தா 18 இன்ச். அந்த 5-10 பேர் இத பார்த்தே ஓடி போயிடுவானுங்க. 1.5 கிலோவா? 5 கிலோ. ஒருவேளை 15 பேர்னா? அட 15 பேர்னா எனக்கு நான் அவங்கள அப்படியே இடது கையில தட்டி விட்டுற மாட்டேன். அப்படியா? ஒருவேளை 25-30 பேர் இருந்தா? நீ என்ன ரவுடிங்களோட பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணிருக்கியா? ஒவ்வொரு நிமிஷமும் ரவுடிங் என்னைக்கு அதிகரிக்கிற? இல்ல, நான் அதிகரிக்கல. உங்ககிட்ட கேக்குறேன், எந்த அளவுக்கு நீங்க என்ன பாதுகாப்பா உணர வைப்பீங்க? எவ்வளவு பாதுகாப்பா உணர வைக்கிறேன்னு காட்டணுமா? ஒரு வழியா இங்க வந்துட்டீங்களா? நீங்க 2 பேரும் எங்க போனாலும் உங்களோட சோகத்தை அப்படியே பரப்பி விட்டுருவீங்கல்ல? பாரு, மால்டீவ்ஸோட நல்ல வெதரை கூட பாழாக்கிட்டீங்க. வரும்போது மழையை கூட்டிக்கிட்டே வந்துட்டீங்க. அப்புறம் இந்த மொத்த மால்டீவ்ஸ்லயும் இவ மட்டும்தான் இப்படி இருக்கா. முழுசா போத்திட்டு வந்து பொம்மை மாதிரி இருக்கா. ஆள பாரு மோகன், நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? ஐ மீன், இனிமே என்ன பண்ண முடியும்? உன்னோட மனசை இந்த பொம்மை கிட்ட பறி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த தேவதை கணக்கு தெரிய மாட்டேன். பேசாம நீ என்ன சூஸ் பண்ணிருக்கலாம் மோகன்? தென் இன்னைக்கு மால்டீவ்ஸ்ல நாம 2 பேரும் சேர்ந்து இருந்திருப்போம். 2 பேரும் ஒன்னா கைய பிடிச்சுக்கிட்டு அண்ட் கூடவே ஷாம்பைன் கிளாஸும் இருந்திருக்கும். மோனையா, நீங்க சாராயம் குடிப்பீங்களா? நீங்க சாராயம் குடிப்பீங்களா மோனையா? இல்லையே. இல்லனா என்ன அர்த்தம்? இல்லனா என்ன அர்த்தம்ன்ற? இப்பதான் அவங்க சொன்னாங்க கைய பிடிச்சிட்டு உங்களோட சேர்ந்து சாராயம் குடிப்பேன்னு. நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நான் போறேன். ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேக்கணும்? நீங்க சொல்ற பொய்ய கேட்கணுமா? நீங்க அசுத்தமாயிட்டீங்க மோனையா. புனித தன்மையை இழந்துட்டீங்க. என்கிட்ட பேசாதீங்க, என்ன தொடவே தொடாதீங்க. ராதா, ஓய் ஓய் ராதா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா? நிஜமா? எனக்கு தெரியுமே மோகனையா, நீங்க சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டீங்க. பின்ன அங்க பேசுனீ அதெல்லாம் நாடகம் ஆடின. இல்லனா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. என்ன பண்றது மோனையா, இப்பெல்லாம் தாமினிகாவை பார்த்தேன்னா அவங்கள 4 சாத்து சாத்தாம என்னால இருக்கவே முடியல. அதான். ஆனா இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள்ல போய் அவங்க கிட்ட பேசி அவங்க மேல கோவப்பட்டு என்னால நான் கெடுத்துக்க விரும்பல மோனையா. அதான் அப்படி பேசினேன். I was so scared. என்ன? Scared? Sacred. பர்ஃபெக்ட். நல்லா சொன்ன. வாங்க. வா வா. ஹலோ, ஹவ் ஆர் யூ தங்கமே? அம்மா, நீங்க ஸ்விம்மிங் போயிருக்கீங்களா? என்னடி கேள்வி கேக்குற? நான் எதுக்காகடி ஸ்விம்மிங் எல்லாம் போனோம்? ஸ்விம்மிங்க வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். என்ன இது? அம்மா, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா, நீ மட்டும் அங்க ஜாலியா இருக்கல்ல, அதனாலதான் நானும் ஜாலியா இருக்கணும்ல. அதான் இந்த ஏற்பாடு. நல்லா பாத்துக்கோடி,
நாங்க இங்கேயே மாலா திவச ரெடி பண்ணிட்டோம். அம்மா மாலா தீவஸ்ல மால்டிவ்ஸ். ஆ, ஏதோ ஒண்ணு. நான் ஒண்ணு இங்க என்ஜாய் பண்ண வரல, வேலை பார்க்க வந்திருக்கேன். தெரியும் தெரியும். அதனால தான் நானும் வரேன், நடம் பிடிக்கல. வேலையை முடிச்சிட்டு வா, பாத்துக்கலாம். ஆனா தாமினி, இப்போ நம்ம பணக்காரங்களாயிட்டோம். நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, அதனால இதெல்லாம் அனுபவிக்கலாம்னு இருக்கேன். ஓகேவா? சரி அதெல்லாம் விடுங்க. அங்க அந்த ஃபேமிலியோட நிலைமை எப்படி இருக்கு? அட, அந்த பிச்சைக்கார பசங்களோட நிலைமை என்னவா இருக்கும்? அந்த பிச்சைக்கார குடும்பமே ஆஸ்பத்திரியில போய் உக்காந்துக்கிட்டு ஓசியில ஏசி காத்து வாங்குதுங்க. அது இருக்கட்டும், அந்த 2 அடி சூனியக்காரிங்க வந்தாலா இல்லையா? ஆ, நான் அவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ராதாவும் மோகனும் ஒன்னாதான் இருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இங்க வந்தும் சேர்ந்துட்டாங்க. என்ன? ஆனா ரொம்ப நேரம் அவங்கள இங்க நான் இருக்க விட மாட்டேன். முதல் ரவுண்ட்லயே நான் அவங்கள அவுட் பண்ணிடுவேமா. அப்படியா? அட கடவுளே. ஆமா, அப்படி என்ன பண்ண போற? சொல்லுமா, என்கிட்ட சொல்ல. கழுத்தை வச்சு கொல்ல போறியா? இல்ல பாம் வச்சு கொல்ல போறியா? இல்லனா கத்தியால குத்திர போறியா? ரொம்ப ஆர்வமா இருக்குடி, சொல்லுடி, ப்ளீஸ் சொல்லுடி. ஸ்டாப் இட் மா. ஏன் எப்பவும் அந்த காலத்து வில்லன்ங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னடி, எந்த காலமா இருந்தாலும் வில்லன் வில்லன் தானே. நீங்க இருக்கீங்க பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் சொல்லு. உன்னோட பிளான் என்ன? சொல்லுடி. என் பிளான் என்னவா இருந்தாலும் அதுக்கான ஏற்பாடை நான் எப்பவோ பண்ணிட்டேன். அண்ட் பாதி வேலையை அந்த ராதாவும் மோகனும் எனக்கு ஈஸியா ஆக்கிட்டாங்க. ஓகே பாய். எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. குஷி, டோன்ட் வரிடா கண்ணா, நான் இங்க இருக்கேன்ல, எல்லாமே சரியாயிடும். மோகன் தான் கால் பண்றான். நான் இப்போ ஃபோன் எடுக்கலன்னா அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா அம்மா குஷி இந்த நிலைமையில அவங்க பார்த்தாங்கன்னா எப்படி? அம்மா ஏன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க? ஒரு தடவை நான் குஷி கிட்ட பேசிட்டேன்னா அவ நல்லா இருப்பானே, எனக்கு நிம்மதியா இருக்கும்ல. ஒருவேளை அப்பாவுக்கும் ராமாக்கும் எனக்கு இவ்வளவு பெயின் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவங்க திரும்பி வந்துடுவாங்க. குஷி, பாட்டி சொல்லுமா. நான் அவங்க கிட்ட பேசணும். அம்மா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அஜித்துக்கு ஃபோன் பண்ணி பாரு, ஒருவேளை அஜித் ஃபோன் எடுக்கலாம். உனக்கு தான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றியே குஷி, உன்னால எப்படி பேச முடியும்? ஆமா பாட்டி, எனக்கு ரொம்ப வலிக்குது. அண்ணா அண்ணா உங்க குஷி ஆசம் ஆக்டர். முதல்ல நான் பயத்துல பெயின் இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு. இப்ப நான் பெயின் இல்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன். அப்பதான் அப்பாவும் ராமாவும் காம்படிஷன் ஜெயிச்சு திரும்ப வருவாங்க. மோன
ஏன் யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் போனை எடுங்க. பட் ப்ளீஸ், இங்க யாரும் அழவே கூடாது. சரி சரி, யாரும் இங்க அழக்கூடாது, சரியா? இல்லனா அவங்க கான்ஃபிடன்ஸ் இழந்துருவாங்க. அப்புறம் காம்படிஷன்ல தோத்துடுவாங்க. நான் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் தோக்க விட மாட்டேன். இந்த அம்மா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் அங்கிள், எனக்கு என் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசணும். அதுக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் போடுங்க. ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பெயினா இருக்கும். என்னால என்னோட அம்மா அப்பாக்கு என்னோட பெயின்ல இருக்க ஃபேஸ காட்ட முடியாது. அவங்க அங்க எனக்காக தான் போயிருக்காங்க. பாட்டி, நீங்க போன் எடுங்க. போன் கொடுங்க. இந்தம்மா. ராமாப்பா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? குஷி, ஏன் யாரும் போன் எடுக்கவே இல்லை? எனக்கு உயிரே போயிடும் போல ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? அது இவங்களாம் எனக்கு ரொம்ப கேவலமான சூப் கொடுத்தாங்க. அது எனக்கு குடிக்கவே முடியல. அட, நீங்க அதெல்லாம் விடுங்க. மால்தீவ்ஸ் எப்படி இருக்கு அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நீ இல்லாம எங்களால எப்படி இருக்க முடியும் குஷி? இடம் ரொம்ப அழகா இருக்கு. இருந்தாலும் நீ இல்லாம இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அட, ஏன் முகம் வாடி போகுது? நீங்க 2 பேரும் மால்தீவ்ஸ் போயிருக்கீங்க, ஜெயிலுக்கு இல்ல. ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணவங்க. அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பிக்சர்ஸ்லாம் எனக்கு அனுப்பணும். இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப போக மாட்டேன். ஏய் குஷி, குஷி, அப்படி என்ன? சொல்லாதம்மா. குஷி, என்ன இப்படி பேசுற நீ? குஷி, பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டாமா? என்ன பேசுற நீ? கோவம் வருதுல்ல, அப்படிதான் எனக்கும் கோவம் வரும். உங்க 2 பேரோட ஃபேஸ பார்த்தா. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. நான் நல்லா இருக்கேன். அண்ட் முதல்ல நீங்க 2 பேரும் உங்க ஃபேஸ் சரி பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. இப்படி. cheers. Cheers. ஏய், நான் உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். Really? முட்டாள், அன்டேலண்டட் பீப்புள். மால்தீவ்ஸ்ல புடவை கட்டிக்கிட்டு சுத்துறாங்க. I know, right? அவ சரியான பட்டிக்காடு. அவங்க எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டாங்க. பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியுமான்னு தெரியல. கான்ட்ராக்ட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டோன்ட் வரி. Great. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். Yeah, sure. ஓகே, See you. cheers. Yes. அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்டும் கிடைக்காது. அவங்களோட பொண்ணும் உயிர் பொழைக்க மாட்டா.
என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு திரும்ப வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இருந்து தாமணியை கிக் பண்ணி வீட்டை விட்டே துரத்திடலாம்.